ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, ஜட்ஜஸ் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய மார்க்கு இந்த வாரம் என்ன கிடைச்சிருக்கு, அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சிங்கிங் காம்படிஷன் சரிகமபா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் ரொம்பவே சூப்பரா ஆரவாரத்தோட நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் புது புது பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய வாரம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா ரவுண்ட் அப்படின்ற விஷயத்த கண்டக்ட் பண்ணாங்க. இதுல ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு ஃபன்னோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நம்ம நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டோட பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இனியாவோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இவங்க பாடியிருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, தேவர் மகன் படத்துல இருந்து இஞ்சி இடு பழகின்ற பாட்டு வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஜட்ஜஸ் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வகையில ஃபர்ஸ்ட் புஷ்பவனம் குப்புசாமி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய பாடல் இனியான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இனிமையா இந்த பாட்டை வந்து பாடியிருக்கீங்க அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலா கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தவிர எதுவும் கரெக்ஷனோ இல்லை நோட்ஸ் எங்க மிஸ் ஆச்சு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ ஒரு டீசென்டான ஒரு குட் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குப்புசாமி சார் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க சொல்லலாம். அடுத்தது ஸ்வேதா மோகன் மேம். ஸோ இவங்களோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த பாட்டை வந்து கரெக்டா மிஸ் இல்லாம பாடியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல சரணம் ஆகட்டும் சந்ததி ஆகட்டும் இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலதான், பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ஓகே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இவங்களோட இண்டிவிஜுவல் மார்க் ஒவ்வொரு ஜட்ஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புஷ்பவனம் சார் வந்து பாத்தீங்கன்னா 9 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா 9 மார்க்ஸ், கார்த்திக் சாரும் வந்து பாத்தீங்கன்னா 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார் மட்டும் அவருடைய கமெண்ட்ஸ் எப்பயுமே ஹைட்ல தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஹோல்ட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு குட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, எந்த அளவுக்கு பாடியிருக்காங்க, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய டாப் ஃபைனலிஸ்ட் யார் என்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.